माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। अखिलांड कोटि ब्रह्मांड नायक राजातिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। ध्यानमूलं गुरुर्मूर्ति पूजामूलं गुरुर्पादं मंत्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुर्कृपा। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। जय सद्गुरुनाथ महाराज की जय। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெருங்கருணையினால நம்ம சாய்நாதருடைய ஸ்ரீ சாயி லீலா சப்தாக பாராயணம் அப்படின்றத ஒன்று தொடங்கி இன்றைக்கு 7வது நாள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நன்னாள். இந்த முடியக்கூடிய இந்த வைபவமான நன்னாள் பார்த்திங்கன்னா பிரதோஷ காலம். சரியாக இந்த வீடியோ பதிவு எடுக்கக்கூடிய நேரமானது பிரதோஷ காலத்தில் தான் இந்த வீடியோ பாபாவுடைய அருளால் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூர்த்தியாகக்கூடிய நன்னாளில் ரொம்ப அதீதமான விஷயங்களை நம்ம அனுபவிக்க இருக்கோம். ரொம்ப அதீதமான விஷயங்கள். பரம்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு புகழ், செல்வம், பற்றின்மை, ஞானம், பேராற்றல், வல்லன்மை ஆகிய 6மே அவருடைய உயர்ந்ததான கல்யாண குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புகழாக இருக்கட்டும், அந்த பகவானுக்கு புகழ் எங்கும் இருக்குது, எதிலும் இருக்குது. எதுலையுமே வற்றாத செல்வம் அவரிடத்துல உண்டு. பற்றின்மை, அதாவது ஒரு தாமரை இலை மேலே ஒரு நீர் பட்டா எப்படி அது ஒட்டும் ஒட்டாத போல இருக்குமோ அதை போல் பற்றின்மையாக இருக்கக்கூடிய பகவான். ஞானம், ஞானமே வடிவமான சுரூபம். பேராற்றல், எந்த ரூபத்திலையும் எந்த வடிவத்திலையும் அவருடைய ஆற்றலானது இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கும். அது போன்ற அடுத்து வல்லன்மை, அதாவது வாரி வழங்கக்கூடிய விஷயங்களில் அவர் ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி பார்க்கையில் இது பகவானுக்குத்தான் சாருமா, அதாவது பரமேஸ்வரனுக்கு சாருமா, நாராயணனுக்கு அது சாருமா, பிரம்மதேவருக்கு அது சாருமா, தெய்வீக சுவாமிகளுக்கு அது எல்லாம் சேருமா அப்படின்னா மகான்களுக்கும் அது அப்படியே உண்டு, பிரதிபலிக்கும். ஏன்னா பகவான் தான் மகான்கள் வடிவில் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு மூர்த்தியை வரார். அதனால தான் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்றோம். பரபிரம்மே குரு வடிவில் வரும் அப்படின்றது சத்தியம். அந்த சத்தியத்தில் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். சாட்சாத் பரபிரம்மே ஷிரடின்ற ஒரு மாபெரும் கிராமத்தில் தன்னுடைய அவதார காரியத்தை ரொம்ப அற்புதமான முறைகளில் அவர் லீலா வினோதங்களில் செய்து கொண்டே இருக்கார். அவருடைய அந்த 12 உபதேச மொழின்னு சொல்லப்படுது, 11 உபதேச மொழிகள். அதில் என்னுடைய பக்தர்களுடைய நலன்களை என்னுடைய எலும்பு என்னிடத்துல பேசும் அப்படின்றார். என்னுடைய எலும்பு கூட அது விவரிக்கும், பேசும் அப்படின்றாரு. மேற்கொண்டு என்னன்னா,
என்னுடைய சர்வ சிந்தனை எல்லாமே என்னுடைய பக்தர்களை நோக்கி தான் இருக்குமே தவிர வேறு எதையும் நோக்கி இருக்காது அப்படின்றார். என்னுடைய பக்தர்களுக்காகத்தான் நான் இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கேங்கிறது பாபாவுடைய ஒரு பெரியதான விஷயம். தன் பக்தர்களுக்காக அவர் எந்த அளவுக்கு கீழே இறங்கி, அவர் எந்த அளவுக்கும் வேணாலும் அவர் கீழே இறங்குவார். பாபா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவார். பாண்டுரங்கன் துக்காராம் மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாராஜ்க்கு நம்ம அந்த ஆரதி துக்காராமா பாடுறோம் இல்லையா, அந்த துக்காராம் மகாராஜுக்காக சாட்சாத்து பாண்டுரங்க தூக்குமாட்டிக்கு போயிருக்கார். அது ஒரு லீலை. அடுத்து துக்காராம் மகாராஜுடைய மனைவி கொதிக்க வாயில் பாலை வச்ச பிறகு அந்த வாய் வெந்துருமா. யார்? பாண்டுரங்கனோட உதடுகள் வெந்துருமா, அப்படியே துடிப்பானா. அந்த உதடுகளை பன்னீர் ரோஸால வச்சு உத்தரம் கொடுப்பாராம் துக்காராம் மகாராஜ். அதே துக்காராம் மகாராஜுக்காக பகவான் பாண்டுரங்கன் ஷாக்கடெல்லாம் அள்ளியிருக்கார். அதே பாண்டுரங்கன் ஒரு பக்தனுக்காக சவரம் தொழில் வேலை பார்த்துருக்கார். அதே பக்தன் ஒருத்தனுக்காக, வேற ஒரு பக்தன் ஒருத்தனுக்காக இறந்து போன எருமை மாட்டெல்லாம் சுமந்து கொண்டு வந்திருக்கார். எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அப்படிப்பட்ட ரூபத்தோட லாவண்யத்தோட தன் பக்தர்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சுவாமியா பகவான் இருந்திருக்கார். அதை போலவே பகவானுக்குத்தான் அந்த அழகு, அந்த லீலை, அந்த கல்யாண குணம் அப்படிங்கிறத காட்டிலும் அவருடைய வடிவமாக இருக்கக்கூடிய மகான்களுக்கும் அந்த பிரதி ரூபத்துக்கும் அதனுடைய கல்யாண குணாதிசயங்கள் வந்து சேர்ந்துடும். அதனால தான் பாபாவுடைய புகழ் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சாச்சு. அடுத்து என்னன்னா, செல்வம் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வமும் அவர்கிட்ட உண்டு. என்னுடைய கஜானா நிரம்பி வலியுது, எல்லாரும் எடுத்துக்கோன்ற, ஆனால் எல்லாரும் என்னை பார்த்து கொடுன்றாங்கன்றார் பாபா. அதே போல் எந்த விஷயத்துலையும் பற்றே கிடையாது. இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜனா யோகி ராஜனா கொண்டாடுறோம், ஆனால் அவர் ஏதோ ஒரு வீட்டில் போய் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பார். அவருக்கு உடம்பெல்லாம் நகை. பாபா ஷிரடியில் சமாதி மந்திரில் அழகே வடிவான சொரூபம், பட்டு உயர்ந்த பட்டால் அவருக்கு என்ன உயர்ந்த ஆபரணம் என்ன, உயர்ந்த பட்டாடை என்ன, உயர்ந்த தங்க கிரீடம் என்ன, இப்படிலாம் இருந்தாலும் அன்னைக்கு ஃபக்கீர் கோலத்தில் இருந்த பாபா இப்பவும் அப்படியே தான் இருக்கார். தன் பக்தர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் தன்னை அந்த மாதிரி வெளியில காட்டிக்கொள்கிறாரே தவிர அவருடைய உண்மையான விசேஷம் என்ன அப்படின்னா, ஏழைக்கு ஏழையாக, பக்தனுக்கு பக்தனாக அப்படியே தான் சுவாமி இருக்கார். அநாத ரக்ஷகனா சுவாமி இருக்கார். யாராவது பசின்னு வந்துட்டா ஓடி போய் காத்து ரக்ஷணை பண்ணி அவங்களுக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கார். யாருக்காவது என்னால் முடியலையேன்னு ஓடி சொல்லக்கூடிய ஒரு தந்தையா இருக்கார். எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லையே அப்படின்னு தவிக்கக்கூடிய ஜீவன்களுக்கு ஒரு குருவா இருக்கார். ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் உறவாக இருந்து கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியினுடைய பேராற்றல் பாபாவுடைய சச்சத்தில் நிறைய படிச்சிருப்போம். அவர் பூனையாக மாறுறார், எலியாக மாறுறார், பாம்பாக மாறுறார், நாயாக மாறுறார். அப்படி அவர் தான் என்ன மாதிரி வடிவத்தில் தன் பக்தர்களை அணுகணுமோ அந்த வடிவத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆற்றல் உண்டு. பஞ்சமகா பூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. எல்லா விதமான பேராற்றலும் அந்த சுவாமி கிட்ட உண்டு. அடுத்து என்ன, வல்லன்மை, வாரி வழங்கக்கூடிய தெய்வம். வந்தவரை பார்த்து பாபா எனக்கு இது கொடு அப்படின்னா என்கிட்ட இல்லை போடா அப்படின்னு சொல்லாத ஒரு வள்ளல் தன்மை குருநாதர்கிட்ட. ஆகையினால பகவான் கிட்டத்தான் இந்த 6 குணங்கள்ங்கிறத காட்டிலும் சத்குரு சாய்நாதர் கிட்டையும், சாய்நாதர் தான் இல்லை மகான்கள் கிட்டையும், மகான்கள் எல்லார்கிட்டையுமே இந்த 6 விதமான கல்யாண குணாதிசயங்கள் உண்டு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி தன் பக்தர்களை ஈர்த்து இழுக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் அவர்களுடைய முற்பிறவிகளை கண்டறிந்து அந்த பிறவிக்கு ஏற்றாற் போல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுவாமி. ஒவ்வொரு பக்தர்களையுமே அவர் ஈர்த்து இழுக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு ஜென்மால அவர்கள் பாபாவோடு ருணானுபந்தம் கொண்டவங்களாக தான் இருக்க முடியும். இல்லைனா அவர்கிட்ட யாரும் வர முடியாது. இன்னைக்கு பாபா கிட்ட நம்ம எல்லாருமே போகிறோம் வரோம் அப்படின்னா, பாபான்னு இந்த வாயால் சொல்கிறோம் அப்படின்னா, சாய்ராம்னு சொல்கிறோம் அப்படின்னா,
அவருக்கும் நமக்கும் இடையில ஏதோ ஒரு விதமான பந்தம் இருக்கு. அந்த பந்தம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சாயி சாயின்றோம், பாபா பாபான்றோம், அவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய பக்தர்கள் கூட நம்ம அன்பை காட்டுறோம். எல்லாம் அப்படி இருக்குதுன்னா என்ன அப்படின்னா அந்த ருணானுபந்தம். அந்த ருணானுபந்தம் ஜென்மாந்திரமானது அப்படின்றத பாபாவே பல பக்தர்கள் மூலமா வெளிப்படையா சொல்லியிருக்கார். பாபு சாஹேப் ஜோக், கப்பர்டே, தீட்சித் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குருவுக்கிட்ட பணிவிடை செய்த குரு பந்துக்கலாம். அதில் பாபா தன்னையும் சேர்த்துக்கிறார். அதனால தான் நானா சாஹேப் சாந்தோர்கரை ஷிரடிக்கு இழுத்தேன், கப்பர்டேவை ஷிரடிக்கு இழுத்தேன், தீட்சித்தை ஷிரடிக்கு இழுத்தேன், பாபு சாஹேப் ஜோக்கை ஷிரடிக்கு இழுத்தேன், ராதாகிருஷ்ண மாய ஷிரடிக்கு இழுத்தேன், பிரதான் அவர்களை ஷிரடிக்கு இழுத்தேன். அந்த மாதிரி பாபா பலவிதமான விசேஷங்கள்ல பாபா சொல்லியிருக்கார். அப்படி சந்திராபாய் போர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர் 1892 வருஷத்துல அப்பதான் அந்த அம்மா ஷிரடிக்கு முதல்ல வராங்க. வந்த உடனே பாபா 7 பிறவிகளா இவள் என்னுடைய சகோதரின்றார். நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலையும் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய இவள் என் சகோதரி அப்படின்ற ஒரு வார்த்தையையும் சொல்லியிருக்கார். இதே போல யோகிராம் சுரத்மன மகாராஜ் இப்போ லைவ்ல இருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் லைவ்ல இருக்கக்கூடிய அம்மா தேவகி மாதாஜி அவங்க இப்போ திருவண்ணாமலையில் இருக்காங்க. இப்போவும் வாசம் புரிகிறாங்க, லைவ்ல வாழ்கிறாங்க அன்னை. அந்த அன்னையை பார்த்து மகாசமாதி கொண்ட யோகி ராம் சுரத்ம மகாராஜ் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த யோகியின் நித்திய அடிமை இந்த தேவகி அப்படின்னார். நித்தியமான அடிமையா யாரு? தேவகி மாதாஜி. நித்தியமான அடிமை அப்படின்ற வார்த்தை வருதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த வார்த்தை வருதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அதை போல பாபா நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இவளும் அத்தனை பிறவி எடுத்து என்னை விடாமல் என்னை பின்தொடரக்கூடியவள் என் சகோதரி அப்படின்றார் பாபா போர்கர், சந்திராபாய் போர்கர். அவருடைய கணவர் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர போர்கர். அவருக்கு அவ்வளோவா பாபாட்ட ஈடுபாடு கிடையாது. இந்த அம்மாவுக்கு தான் நிறைய ஈடுபாடு. அவருக்கு நிறைய வேலை, எங்கன்னா அவுட்ரு வேலை, சிவில் வேலை, நிறையா பாலம் கட்டுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் அவருடையது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த அம்மா அடிக்கடி பாபாவை பார்க்க ஷிரடி வர்றது வழக்கம். 20 வருஷ காலம் பாபாவை தொடர்ந்து பார்க்க வந்த பக்த அந்த அம்மா தொடர்ந்து 20 வருஷ காலம் பாபா வாழ்ற காலத்திலேயே 20 வருஷ காலம் பாபாவை தொடர்ந்து பார்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற்ற ஒரு அன்னை இந்த சந்திராபாய் போர்கர். கடைசி வரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லை. ஆனால் பாபா அந்த அம்மாவுக்கு பெரிய அனுகிரகம் பண்ணார். அப்படி என்ன அனுகிரகமா? ஒரு முறை பாபா கேட்டாரா, உனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு பாபாவே வாண்டடாக கேட்டாராம். உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னாராம். என்னுடைய அந்தர்யாமி பாபா, நீங்கள் என்னுடைய அந்தர்யாமி, உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலாம். சரி போ அப்படின்னு சொல்லி பாபா நிறைய உதி கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். அந்த அம்மாவுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த மாத்திரையும் சாப்பிடாது, எந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர் பக்கமே போவாது. அந்த அம்மா 2 விஷயத்தை தவிர்த்து 2 விஷயத்தை மட்டும்தான் பயன்படுத்துவாங்களாம் எந்த வியாதி வந்தாலும். பாபாவினுடைய விபூதி பிரசாதம், சரிங்களா? பாபாவினுடைய விபூதியை ஜலத்தில் நீரில் போட்டு குடிக்கிறதையே வழக்கமாக கொண்ட அன்னை அந்த அம்மா. பாபாவுடைய அனுகிரகத்தை பெற்ற அந்த அன்னை 1918க்கு அப்புறம் பாபா கடைசியாக பார்க்கர் வரச்ச பாபா கடைசியாக சொல்லிவிட்டார், சந்திரபாய் நீ என்ன பண்ணுற, இனிமேல் ஷிரடிக்கு வராத, இனிமேல் நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே இருக்கேன் அப்படின்ட்டார். அப்போவே தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் என்னன்னா பாபா சமாதியாக போகிறார் அப்படின்றது. ஓரளவு உணரக்கூடிய பக்தர்கள் உணர்ந்தாங்க, மற்றவர்கள் யாரும் உணரலை. சந்திராபாய் அம்மாவும் உணரலை. நீ இனிமேல் இங்கே வராத, நீ எங்கே இருக்கியோ நான் அங்கே இருக்கேன் அப்படின்றது தான் பாபா சொன்னாராம். கடைசியில் பாபா மகாசமாதி எய்தார். பாபா மகாசமாதி எய்தினதுக்கு 3 வருஷம் கழிச்சு
சரியா டாக்டர்கிட்டலாம் போய் செக் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் ஏதோ ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கு. அது கட்டி, அந்த கட்டியை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டரு. அந்த அம்மா சொல்கிறாங்களாம், 10 மாதம் ஆகட்டும், 10 மாதம் ஆகிற வரைக்கும் நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, 10 மாதத்துக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்றது அந்த அம்மா சொன்னாங்களாம். ஆனால் அந்த அந்த வயிற்றில் அப்படி என்னதான் இருந்ததுன்னு யாராலையும் கணிக்க முடியல. ஆனால் கட்டின்னாரு அந்த டாக்டர். 10வது மாதம் நெருங்குது. அது வரைக்கும் அந்த அம்மா உதியை தவிர்த்து வேற எதையும் போடலை, சாப்பிடலை, ட்ரீட்மெண்ட்டாக அந்த உதியை மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. சரியா 10வது மாதம் வரும் பொழுது பயங்கரமான வயிற்று வலி ஏற்படுது. வயிற்றை கிழிக்கணும்ன உடனே கிழிச்சு பார்த்தா குழந்தை. ஒரு குழந்தைய சுமக்கிறோங்கிறதும் தெரியல, பிறருடைய பார்வைக்கு இது ஒரு விதமான கட்டின்றது தெரிவுபடுது. ஆனால் அது கட்டியும் இல்லை, அது ஒரு வியாதியும் இல்லை, குழந்தையை சுமந்திருக்காங்க அந்த அம்மா. கடைசியில் பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால் பாபா மகாசமாதி எய்தினதுக்கு அப்புறமா 3 வருஷம் 2 மாதம் கழித்து அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதமான குழந்தை பிறக்குதான். எத்தனை வயசுலன்னா 51 வயசில். 48 வயசு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த டைம் இருந்திருக்கு, கரு தங்கக்கூடிய ஒரு டைம். அதுக்கப்புறமா அந்த நேரம் மாறிடுறதுனால இனிமே தங்காது அப்படின்றது டாக்டருடைய ஒரு வழக்கம். அதுக்கப்புறமா தான் வயிற்றில் ஒரு கட்டி வந்ததாகவும் அந்த கட்டி இல்லாது அப்படின்றத பிற்காலத்தில் எல்லாரும் உணர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படியாக பாபா அந்த அன்னைக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார். பாபு அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல் வீடியோவில். பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய யார் பிரதான் அப்படின்றவர் அந்த பாபுன்ற பையனுக்கு சாப்பாடு போட்டார். அதே பையன் ஷிரடியில் வாழும் பொழுது இறந்துட்டான். அதே பையனை யார் அவருக்கு சாப்பாடு போட்டாரோ அவருடைய வீட்டிலேயே மகனாக பிறக்க வைத்தார் பாபா அப்படின்ற ஒரு லீல முதல் வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பாபு அதுக்கு முன்னாடி எத்தனை பிறவி எடுத்திருக்கான்ங்கிறத பாபா சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பாபா முக்காலமும் உணர்ந்த ஞானி. இந்த மரம் இன்னும் எத்தனை ஜென்மா எடுக்கும், இந்த ஜடவஸ்து அடுத்து என்னவா பிறக்கும், இந்த மாடு அடுத்து என்னவா பிறக்கும், இந்த ஆடு அடுத்து என்னவா பிறக்கும், இந்த பக்தர்கள் அடுத்து என்னவா பிறப்பாங்க. பாபா முற்றும் துறந்த ஞானிங்கிறத ஒரு பக்கமானாலும் முக்காலமும் உணர்ந்த ஞானி. அவருக்கு எங்க எப்ப என்ன நடக்குதுன்னு முதற்கொண்டு அவருக்கு சர்வ நிச்சயமா தெரியும். ஏன்னா பகவான் ஆச்சே, அவருக்கு தெரியாம எப்படிங்க இருக்கும். அப்ப அந்த பாபு அப்படின்ற பையனை பத்தி பாபா சொல்றாரு. அந்த பாபுன்ற பையன் எங்க இருந்தான் அப்படின்னா ஷிரடியில ஒரு வயசான கிழமை இருந்தானா. பாபாவே சொல்றார், அந்த கிழமை இருந்தான். ஒரு நாள் அந்த கிழவனுடைய மனைவி, குழந்தைங்க, அந்த மகள்கள், அவருக்கு 2 பொண்ணுங்க, மனைவி பொண்ணுங்களையும் விட்டுட்டு இவர் ஷிரடிக்கு வந்துட்டார். 18 மாச காலம் வரைக்கும் அவர் ஷிரடியிலே இருந்திருக்கார், ஷிரடி விட்டு போல. பாபா என்ன பண்றார் அப்படின்னா, நீ ஷிரடியை விட்டு கிளம்பு அப்படின்ட்டார் அந்த கிழவன். நேரா அந்த கிழவன் ஜால்னான்ற ஊருக்கு போறாராம். பாபா அந்த கிழவனை பின்தொடர்றதா சொல்றார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிழவன் தன்னுடைய சகோதரியினுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாராம். ஆல்ரெடி ஒரு மனைவி உண்டு, அந்த மனைவிக்கு 2 பொண்கள் உண்டு. அது இல்லாம அது கொஞ்ச காலம் கழிச்சு அதே கிழவன் அந்த கிழவனுடைய சகோதரியினுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாராம். என்ன மாதிரி ஒரு உறவு ரிலேஷன்ஸ்ங்கிறத பாருங்க. இதெல்லாம் பாபா சொல்றார். அந்த குழந்தை அந்த கிழவனுக்கும் அந்த சகோதரியினுடைய மகளுக்கும் பிறந்த குழந்தை பாபு. அவன் அப்படி பிறந்தான். அதுக்கப்புறமா அந்த பாபு பாம்பேல பிறந்தான் அப்படின்னாராம். அதுக்கப்புறமா அந்த பாபு பாம்பேல பிறந்தான், இன்னைக்கு இப்போ இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பாபா சொன்னாராம். அந்த மாதிரி 2
பாலா சாஹேப் பாடே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். அவரை பாபா என்ன சொல்றாருன்னா, இவன் போன ஜென்மால சத்திரியனா இருந்தான், அவனுடைய மனைவியும் மகளும் போன ஜென்மால ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தாங்க அப்படின்னாராம் பாபா. அது எல்லாத்தையும் காட்டிலும் கப்பர்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பக்தர். கப்பர்டேன்னு சொல்லக்கூடியவர் ஒரு உயர்ந்ததான ஒரு பாபாவினுடைய பக்தர். பாபாவுடைய ருணானுபந்தத்தால் ஷிரடிக்கு இழுக்கப்பட்ட பக்தர். ஷியாமா 72 ஜென்மம் தொடர்பு கொண்டவர். கப்பர்டே மனைவிய ஒவ்வொரு ஜென்மாலையும் தான் தொடர்ந்ததா பாபா சொல்றார். கப்பர்டே மனைவி ஒரு முறை பாபாவுக்கு நிறைய விதமான பதார்த்தங்களை செய்து கொண்டு துவாரகா மயில எடுத்து வந்து வச்சிருக்காங்க. பாபாவுக்கு முன்னாடி இந்த அம்மாவை காட்டிலும் இன்னும் நிறைய பேர் எடுத்து வந்து வச்சிருக்காங்க பதார்த்தம், எதையும் தொடலை. அந்த அம்மா செஞ்ச இடத்துக்கு நேராக போயிட்டார். அந்த அம்மா உட்காந்து பரிமாற இடத்துக்கு போயிட்டார். அந்த அம்மா செஞ்சதை மட்டும் நல்லா சாப்பிட்டார் பாபா. உடனே ஷாமா கோவம் வந்துச்சு, பாபா இதே மாதிரி டெய்லி நடந்துருக்கு, நீ என்னதான் பாபா நினச்சிட்டு இருக்க, எங்களால் ஒன்றும் முடியல பாபா, என்ன காரணம் பதில் சொல்லு பாபான்னு பாபா பிடிச்சிட்டாங்க. அப்படி பாபாவை வந்து பிடிக்கும் பொழுது பாபா சொன்னாராம், இவள் வந்து ஒரு முறை ஒரு பசுமாடா இருந்தா, அதாவது ஒரு நிறைய பால் கொடுக்கக்கூடிய ஒரு கொழுத்த பசுவாக இருந்தால் ஒரு ஜென்மால. அந்த ஜென்மா முடிச்சதுக்கப்புறம் ஒரு தோட்டக்காரனுடைய வீட்டில் பிறந்தா, அப்புறம் ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறந்தா, அப்புறம் ஒரு வணிகன் குடும்பத்தில் பிறந்தா, அப்புறமா பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கா. ஸோ இதெல்லாம் ஞாபகப்படுத்தும் பொழுது அவள் கொடுத்த சாப்பாட்டை நான் எப்படி நான் வேண்டான்னு சொல்லி நிராகரிக்கிறது, அதனால் சாப்பிட்டேன் அப்படின்னாரு பாபா. ஷாமான்னு சொல்லக்கூடிய பக்தர் வந்து ஒரு முறை பாபாவோட கண்ணத்தை கிள்ளி விட்டார். பாபா வந்து கிள்ளி விட்டார். உடனே கோபப்பட்டாராம், பாபா இது என்ன கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்றீங்க, 72 ஜென்மமா நீ என் கூட பயணப்படுற, என்னைக்காவது உன்னை நான் தொற்றுப்பனா அப்படின்னாராம் பாபா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய கண்ணத்தை நான் கிள்ளிருப்பனா அப்படின்னாராம் பாபா. அப்படின்னா பாபாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த பந்தம், ரிலேஷன்ஷிப் இருக்கே, அது எவ்வளவு ஆழமானதுன்றதை நம்ம எல்லாரும் உணரணும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கோடான கோடி பாபா பக்தர்கள் இருக்காங்க. இன்னைக்கு கோடான கோடி பாபாவின் பக்தர்கள் இருக்காங்க. எல்லா பக்தர்களும் அவரோடு ஆழ்ந்த ருணானுபந்தம் கொண்டவங்களானா இல்லை. எல்லா பக்தர்களும் ரொம்ப ஆழ்ந்த ருணானுபந்தம் கொண்டவர்களானா இல்லை. அதை கரெக்டாக நம்பணும். எல்லாருமே அவருடைய நாமத்தை சொல்றவங்க, அவருடைய ஷிரடிக்கு வரவங்க போறவங்க எல்லாரும் அவரை சாராத பாதி, அதாவது 100% அது சதவீதத்தை பிரிக்கிற அளவுக்கு நமக்கு அருகதை கிடையாது. ஆனாலும் சில விஷயங்களை நம்ம ஆழ்ந்து உணர்ந்து சொல்லலாம். ஏன்னா பாபா ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன் இல்லையா, பூத்திருக்கக்கூடிய இந்த மாமரத்தை பாரு, எல்லா பூவும் அறுவடையானா எவ்வளோ நல்லா இருக்கும்னு அப்படி ஆகுதான்னு கேட்டிருக்காரு இல்லையா. அதை போல பாபாவை தேடி 1000 பேர் வரலாம், ஆனால் அத்தனை 1000 பேரும் பாபாவோட அருளை பெறுவாங்கன்னா பெற மாட்டாங்கங்கிறது தான் பாபாவினுடைய உபதேசம். அதை எல்லாரும் உணரலாம். அப்போ பாபாவோடு ஆழ்ந்து ருணானுபந்தத்தோட சம்பந்தம் கொண்ட பக்தர்கள்ன்றவங்க வெரி வெரி ரேர், ரொம்ப ரேர். எல்லாரும் ஆழ்ந்து உறவாடக்கூடிய ருணானுபந்தம் கொண்ட பக்தர்களா மாறுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா பாபாவை நம்ம என்னவா பாவிக்கிறோமோ அதுவா மாறக்கூடிய சுவாமியை நம்ம இந்த ஜென்மால எந்த அளவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா ஆழமான மனசோட உண்மைத்தன்மையோட பக்தியோட உண்மையா வணங்குறோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடரும். ஆனா இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் நல்ல டேஸ்டான ஒரு சைடிஷ். ஸோ இந்த தயிர் சாதத்துக்கு ஊறுகாய்ங்கிறத போல பாபாவை ஊறுகாவா நினைக்கிறோம் இல்லையா பல பேர். அதாவது கஷ்டம்னு வந்தால் பாபா கிட்ட வர்றது, சந்தோஷமாக இருந்தால் பாபாட்ட வரதில்லை, அப்படியே மறந்துடுறது அப்படின்றது பக்தர்கள்னு சொல்லக்கூடிய பக்தி, அதாவது கடவுள் நம்பிக்கை கொண்ட பக்தர்கள்னு சொல்லிக்கலாம். அவர்கள் எல்லாரையும் பாபாவின் பக்தர்கள்னு சொல்ல முடியாது. பொதுவாக இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னென்னா, என் பொண்ணு நல்ல பக்தங்க, பாபா உளுந்து கும்பிடுவா,
பாபானா அவளுக்கு ரொம்ப உயிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது அங்கே. ஏன் அப்படின்னா பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்களான்னா இல்லை. பாபாவுடைய 100 உபதேசத்தில் ஒரு உபதேசத்தை கடைபிடிக்கிறாங்களா இல்லை. எதை வச்சு அவங்க பக்தி அப்படின்றாங்கன்னா, டெய்லி ஏந்திரிச்சு பாபாட்ட அப்படி கன்னத்தில் போட்டுக்கிட்டு ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி காட்டினா பக்தர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். அது இல்லை விஷயம். அவரை உள்வாங்கி உணர்ந்து அவரோடு லயமாகி அவருக்காகவே, அவருடைய உபதேசத்துக்காகவே, அவருடைய காரியத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உள்ளார்ந்தமான ஜீவன் எதுவோ அவர்களே பக்தர்கள். பாபா சொல்லணுங்க, பாபா சொல்லணும். இவன் என் பக்தன்னு மேகாவை சொன்னார் பாபா. இவன் என் பக்தன் அப்படின்னு பாபா மேகாவை சொன்னார். பாபா சொல்ற மாதிரி இருக்கணும். நான் ஒரு பாபாவின் பக்தன்னு பாபா சொல்லணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் மீடியாக்களில் நிறையா பேர் நான் பாபாவின் பக்தன், நான் பாபாவின் பக்தன்னு, பாபாவின் பக்தனா என்னன்னு ஒன்றுமே புரியாது. ஆனால் அது எல்லாத்தையும் அடியில் நான் பாபா பக்தன், நான் பாபா பக்தன் நமக்கு நம்மளே சொல்லிக்கிறதுனால என்ன லாபம்னா ஒரு லாபமுமே இல்லை. நம்ம எந்த அளவு ஆத்மார்த்தமாக வணங்குறோம், எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையாக இருக்கோங்கிறது பிறருக்கு தெரியணுங்கிறதுக்காக அதெல்லாம் பகட்டு பக்தியாக நம்ம பண்ணுறோம். ஆனால் உள்ளார்ந்த பக்தியை குருநாதன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணால் போதும், வெளியில் காட்டிக்கணுன்றது அவசியமே இல்லை. பாபாவை பக்தின்றது ரகசியமானதாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாபாவினுடைய பக்தி மார்க்கத்தில் எல்லாம் வெளிப்படையாகவே போச்சு. ஒருத்தவங்க வீட்டில் பாபா விபூதி வர வைக்கிறார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பக்தி அதிகன்ற மாதிரி போயிடுச்சு. அப்போ அந்த அம்மா விபூதி வருது அப்படின்ன உடனே ஐயோ அப்போ நம்ம பக்தி பண்ணலையா, அப்போ நம்ம வீட்டில் பாபா விபூதி கொட்ட வைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் உருவாயிடுது. பக்தியே வீணாக போயிடுது. இன்னொரு வீட்டில் பாபா என் வீட்டில் ஜன்னலில் தெரிகிறார் அப்படின்னு ஒரு போஸ்ட், ஒரு வீடியோஸ் வந்துச்சுன்னா, பாபா அந்த வீட்டில் மட்டும் தரிசனம் கொடுத்தியே, எங்கள் வீட்டுக்கு நீ வரமாட்டியா அப்படின்றது போட்டி ஆகிடுது. எங்கள் பக்தி காணா போயிடுது. பாபா நல்லா சிக்கிக்கிட்டார், பாபா நல்லா வசமாக சிக்கிக்கிட்டார். என்ன பண்ணுறது பாபா? ஆனால் அவர் அப்படிப்பட்டவரா? எல்லாரும் வெளியிலேயே பார்த்து 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 ஆகாசத்தில் தெரிகிறார், நிலவில் தெரிகிறார், கதவுல தெரிகிறார், மரத்தில் தெரிகிறார், ஆரத்தி எடுக்கும்போது ஓரத்தில் தெரிகிறார், எல்லாம் தெரிகிறார்ன்ற உள்ளுக்குள்ளே என்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவரை? வாஸ்தவத்தில் அவர் உண்மையாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நம்ம ஹிருதய ஸ்தானம். என்னைக்கு கண்களை மூடி அந்த சுவாமியை நமக்குள்ளே என்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம்? எல்லாம் வெளியிலேயே பார்த்து 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 வெளியிலேயே தான் நம்ம உழல்றோமே தவிர ஆத்மார்த்தத்துக்குள்ளே என்னைக்கு நம்ம எல்லாரும் உழல போகிறோம்? பாபா ரொம்ப விரும்புறது எது அப்படின்னா, பாபா அவருடைய குருநாதர்கிட்ட பக்தி பண்ணும் பொழுது அவருடைய சிந்தனை, செயல், புத்தி எல்லாம் ஒடுங்கி அவருடைய குருநாதருடைய திருவடியில் மட்டுமே அவருடைய மொத்தமும் அடங்கி இருந்தது. அவர் கண் விழிச்சு பார்த்தா குருநாதருடைய அந்த திருமுக மண்டலம், குருநாதருடைய திருவடி தனக்குள்ளேயும் தெரியணும், வெளியிலையும் தெரியணும். இந்த 2 கருவெளியில் தன்னுடைய குருநாதருடைய ரூபம் இல்லைன்னா வெறும் மாமிச பிண்டன் பாபாவே சொல்றார். அப்படி பக்தி பண்ணுறது எவ்வளோ உயர்ந்தது! இன்னைக்கே எப்படிலாம் பண்ணுறாங்க பக்தின்றது. இது பக்தியா இல்லை தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்களா இல்லை பகட்டுக்காக பண்ணுறாங்களா, எதுக்காக பண்ணுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு இப்போ நிறையா போயின்னு இருக்கு. சொல்ல முடியல. இது பக்தியா பக்தி இல்லையாங்கிறது பிரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் புரிதல் இல்லை. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கருத்து பிரகாரம் சாயின்ற சொல்லக்கூடிய சுவாமியை நமக்குள்ள உணரணும். நம்ம பாபா மேலே பக்தி பண்ணுறோங்கிறது வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, உத்தமமான பக்தி. அதுதான் நான் பாபாவின் பக்தன்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது தான் பக்தியா? பாபா சொல்லணும் இல்லையா? அதனால் பக்தின்றது அது ஒரு விதமான போதை, ஒரு ஆனந்தமான போதை, ஒரு பேரானந்தமான போதை. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய பாபாவினுடைய உண்மையான அடியார்களை இப்போ இந்த 2025 அடியேன் விரல் விட்டு தான் எண்ண முடியும். அப்படின்னா என் பார்வையில் நான் பழகக்கூடியவர்களோ என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களோ ஒன்றும் இல்லை. பாபாவின் பக்தியினுடைய ஒரு 100% ரசத்தில் அந்த அமுதத்தை, அந்த அமிர்தத்தை பருகி இருக்காங்கன்னா இல்லைன்ற. ஏன்னா அது ஒரு ஆனந்தமான நிலை. அதை உணரணும். உணர்ந்து அனுபவித்து அதிலேயே லயமாகி 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 லயமாகி
தான் இல்லாத ஒரு நிலைக்கு போய் அப்படியே சாந்தியாக அப்படியே அமைதியாக உட்காந்துடணும். நான் பாபாவின் பக்தன், என் வீட்டில் பாபா அங்கே தெரிகிறார், இங்கே தெரிகிறார், பாபா என் வீட்டில் பால் குடிக்கிறார், பாபா ஃப்ரிட்ஜை திறக்கிறார், அவரே டீயை போட்டு குடிக்கிறார். நிறைய விஷயங்கள் உண்டு இப்போதைக்கு நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எது உண்மையான பக்தியாக இருக்குது, எது பகட்டு பக்தியாக இருக்குது, எது முரட்டு பக்தியாக இருக்குங்கிறத நம்மளால் யூகிக்க முடியல. அந்த விதத்தில் பாபா, அதனால தான் சொன்னேன், எல்லா பக்தர்களும் பாபாவினுடைய பக்தர்களாக ஆகிவிட முடியாது அப்படின்றத அடியன் ரொம்ப கிளியர்னஸாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்க. இதை பிடிச்சா இது ஒன்று ஒரு தெய்வத்தை ஹை லெவலில் இப்போ கொண்டாடினாங்கன்னா அந்த தெய்வத்தை ஓடி போய் பிடிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த தெய்வம் டம்மி ஆகிட்டுன்னா அடுத்த ஒரு தெய்வம் ஹையாகும். ஸோ அந்த தெய்வத்தை பின்னோக்கி ஓடுறது. இப்படியே தான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த உலகம். ஆனால் குருன்னு சொல்லக்கூடிய ஒரு திருவடியை பிடிச்சா உடம்பு பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம மனசு எங்கேயுமே நகராது. அந்த ஒரே இடத்துல ஒரே சிந்தனையில் ஒரே முகப்பட்ட பக்தியோட நம்ம உண்டு, நம்ம குருநாதர் உண்டு. நமக்கும் குருநாதனுக்கும் இடையில வேறு யாருமே இருக்கக்கூடாதுன்ற பாவம் உண்டாகி ஏதாவது பேசணுமா சாய்நாதர்கிட்ட பேசணும், ஏதாவது யார்கிட்ட சொல்லணுமா சாய்நாதர்கிட்ட சொல்லணும், ஏதாவது பிடிச்ச உணவு செய்கிறோமா சாய்நாதருக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், ஏதாவது வாங்குறோமா குருநாதருக்கு நைவேத்தியமோ அதை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட பாவ பக்தியோடு தான் நம்ம என்றைக்குமே நகர்வு இருக்கணும். அந்த விதத்தில் எல்லா பக்தர்களும் பாபாவின் பக்தர்களாக ஆகிவிட முடியாது. அது ரொம்ப உண்மை. அதுபோல் பாபா ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களை ஈர்த்து இழுத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கிருபை பண்ணி அப்படி ஆத்மார்த்தமாக பார்த்துக்கிறார். தன் கிட்ட வரக்கூடிய பக்தர்களுடைய கடந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ எதிர்காலத்தையோ ரொம்ப துல்லியமாக அறியக்கூடியவர் பாபா. தாத்யா சாஹேப் நூல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பரம பக்தர். ஷிரடிக்கெல்லாம் அவர் வரமாட்டேன்ட்டார். ஞானிய பாபாவெல்லாம் மதிக்க மாட்டேன்ட்டார் ஆரம்ப காலத்தில். நானா சாஹேப் சாந்தோர்கர் அவர் பண்டரிபுரத்துக்கு போகிறார். இந்த தாத்யா சாஹேப் நூல்கர் பண்டரிபுரத்தில் வாசம் செய்யக்கூடிய ஒரு பக்தர். நீங்கள் ஷிரடிக்கு வரணும்னு டார்ச்சர் ப்ரெஷர் கொடுக்குறார். நான் உன் பாபாட்ட 2 பிரார்த்தனை வைக்கிறேன், உன் பாபா நிறைவேற்றினா நான் ஷிரடிக்கு வரேன், இல்லைனா வரமாட்டேன்ட்டார். அடுத்த செகண்ட் பாபா நிறைவேற்றினார். என்னென்னா ஒரு நல்ல பிராமணன் வீட்டுக்கு வேலைக்காரனாக வரணும், ஒன்று நாக்பூர் ஆரஞ்சு பழம் வேணும்னார், வேண்டிக்கிட்டார். அடுத்த செகண்ட் வந்துச்சு. அப்புறம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நானா சாஹேப் கூட நூல்கர் ஷிரடிக்கு வந்தார். பாபா கிட்ட வரும் பொழுது உனக்கு தேவையான அந்த பிராமண வேலைக்காரனையும் ஆரஞ்சு பழத்தையும் நான் தான் கொடுத்தேன்னார் பாபா. உளுந்துட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. ஞானியனுடைய வாக்கு உளுந்துட்டார். அப்போ அவரை மாதிரி நம்ம உழுவுறோமானா இல்லை, உளுந்தார், நல்லா உளுந்துட்டார். பாபாவே கதின்னு வாழ்ந்தார். பாபாவையே எல்லாமாவும் பார்த்தார். அடிக்கடி ஊருக்கும் ஷிரடிக்கும் போயிட்டு வந்தவர் ஷிரடியிலேயே நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவரை தீட்சித் வாடா சாத்தே வாடாவில் தங்க வச்சார் பாபா. அவருடைய துல்லியமான எதிர்காலத்தை பாபா கணிச்சார். இன்னும் கொஞ்ச காலத்தை நூல்கர் இறக்க போறாருன்றதை பாபா முடிவு பண்ணார். அவரை பார்த்துக்கிறதுக்கு பாபா ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். அந்த நபர் யார் அப்படின்னா சகஸ்ரபுத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர். அவர் நானா சாஹேப் சாந்தோர்கர் அண்டு ஹரி சீதாராம் தீட்சித் இவங்க 2 பேருடைய நண்பர். இவங்க 2 பேரும் பாபாவை நீ பார்க்க வான்னு சொல்லும் பொழுது பார்க்க வந்துட்டார். பார்க்க வந்த அன்னைக்கே சில குழப்பங்கள் நிறைய ஏற்பட்டுச்சு. வர வழியிலெல்லாம் பாபா பைத்தியக்காரன், அவர் ஒரு கேனப்பக்கிரி அப்படின்னு இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டாங்க. ஏன்னா இவருக்கு தான் இல்லைங்க, அன்றைய காலகட்டத்தில் பாபாவை எப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரியோ சாதாரண பாமரனோ ஒரு ஏழையோ ஒரு பிச்சைக்காரனோ பாபாவை தரிசிக்கணும்னு ஆசையாக வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தி அவருடைய மனதை குழப்பக்கூடிய அளவுக்கு அங்கேயே நிறைய இடர்பாடுகள் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவ்வளோ இடர்பாடுகள் இருந்திருக்கு. இப்பையும் இருக்கு, அப்பையும் இருக்கு. சரிங்களா? அப்படி அவரோட மனசை குழப்பி விட்டாங்க. என்னடா அது கும்பிட்றதா கும்பிட வேண்டாமான்ற பெனாத்திக்கிட்டே வந்துட்டார். பாபா என்ன பண்ணா தெரியுமா? வந்த உடனே அவ்வளோ கோவப்பட்டார் சகஸ்ரபுத்தே மேலே. அப்புறம் நூல்கர் கூட்டு வந்தார். நூல்கர் கூட்டு வந்த பொழுது சகஸ்ரபுத்தேவை பார்த்து பாபா சொன்னாராம், நீ என்ன பண்ணுற, நூல்கரையும் பாபு சாஹிப் ஜோக்கையும்
நல்லா பார்த்துக்கோ அப்படின்னாராம். நூல்கரையும் ஜோக் அவர்களையும் நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னாராம் பாபா. என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் நூல்கரை அவர் நம்மளை நல்லா பார்த்துக்க சொல்கிறாரு, ஒருவேளை இந்த நூல்கர் ஐயாவுக்கு மறைமுகமாக ஏதோ சக்திகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி மனசில் வந்து கேட்டே விட்டார் நூல்கர்கிட்ட. என்ன உங்களுக்கு ஏதாவது சக்தி கித்தி பாபா கொடுத்துருக்காரான்னு கேட்ட பிறகு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாபா ஏதாவது சொல்லிட்டு போவார், நீ எதையும் நம்பாதையா அப்படின்ட்டார். அப்புறம் அப்போ பாபா ஏன் சொன்னார், நூல்கருக்கு நீ சேவை செய்யன்னு பாபா சொன்னார். முழு மனசோட நீ உள்ளார்ந்தமான எண்ணத்தோட தாத்யா சாஹேப் நூல்கருக்கு நீ பணிவிட பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபாவே சொல்கிறார். அப்போ இதனுடைய உள்ளர்த்தம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஷிரடி விட்டு போவேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறார். உடனே பாபா எல்லாம் சரிதான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம், இங்கே இருந்துட்டாராம். கடைசியில் ஷிரடியிலே இருந்தாராம் சகஸ்ரபுத்தே. என்னாச்சான், ஒரு நாள் நூல்கர் வந்து பாபா நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னாராம். பாபா சொன்னாராம், இதை லெண்டி பார்க்கில் எரிச்சிட்டு நீ எங்கே வேணாலும் போடனாராம். எதை சொன்னார் தெரியுமா, தாத்யா சாஹேப் நூல்கருடைய உடம்பை பார்த்து இதை லெண்டி பார்க்கில் எரிச்சிட்டு நீ எங்கே வேணாலும் போடனாராம். அப்போ அவருக்கு புரியல, மகள் சாலபதி கூட இருந்தால் அவருக்கு புரியல. ஆனால் ஒரு விஷயம், நூல்கருக்கோ யாருக்கோ ஏதோ ஒன்று ஆக போகுதுங்கிறது மட்டும் அந்த பக்தர்கள் கணிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் நூல்கர் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்புறம்தான் சகஸ்ரபுத்தேன்னு சொல்லக்கூடிய பக்தர் ஊருக்கு போகணுன்னாராம். பாபா சொன்னாராம், அவன் நாய் மாதிரி இந்த ஊரில் இருக்கட்டும், அவனால் இங்கே காரியம் ஆக வேண்டி இருக்குன்னாராம் பாபா. உடனே சகஸ்ரபுத்தே அந்த நூல்கரன்றவருடைய அந்த திருமேனியை பார்த்துக்கிட்டு அவருடைய நோய்க்கு உண்டான மருந்துகள் கொடுக்கறது, அவருக்கு சுசுரூஷை பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கார். கடைசியில் அவருடைய பையன் விஸ்வநாத் நூல்கர் ஷிரடிக்கு வந்தார். ராதாகிருஷ்ணமாய் அம்மா கிட்டேருந்து உதி பாபாவுடைய அபிஷேக தீர்த்தம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டார். கடைசியில் தன் தகப்பனான நூல்கர் அவர்களுடைய வாயில பாபாவுடைய திருநீரையும் தீர்த்தத்தையும் கொடுத்தார். அதுக்கப்புறமா ஃபைனலாக சகஸ்ரபுத்தே தீர்த்தம் கொடுக்கும் பொழுது உயிரை விட்டார் நூல்கர். எங்கன்னா ஷிரடி சேத்திரத்திலேயே. கடைசியில் பாபா அவருடைய கிருப்பையினால, ஓ தாத்யா என்னை விட்டு போயிட்டியா, இனிமே அவன் பிறக்க மாட்டான்னாராம் பாபா. பாபா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், ஊருக்கு போடணும்னு ஆசைப்படுறியா, இதை எரிச்சிட்டு நீ எங்கே வேணாலும் போனார் இல்லையா, எதை, நூல்கர் உனக்கு மரணம் இல்லை நூல்கர், நீ அழியாத ஆத்மா, உன்னுடைய உடம்பை நீ லெண்டி தோட்டத்தில் எரிச்சிட்டு நீ எங்கே வேணாலும் போ. அந்த சூக்ஷ்மமான வார்த்தைகள். அப்படி பாபா எண்ணற்ற விதமான பக்தர்களை ஈர்த்திழுத்து ரொம்ப அனுகிரகம் பண்ணார். பாபா வந்து லெண்டி தோட்டம் வழியே வரார். நிறையா ஆட்டு மந்த கூட்டம் வருது. 2 ஆட்டை பார்த்துட்டார் பாபா. 32 ரூபா கொடுத்து அந்த 2 ஆட்டை வாங்கி அப்படியே அணைச்சி பருப்பு வாங்கி ஊட்டி விட்டுட்டு இருக்கார். ஷியாமா தாத்தியா பண்ணால பயங்கரமான கோபம். பாபா ஒரு ஆடு 2 ரூபா தான் பாபா, நீ என்ன பாபா 32 கொடுத்து ஏமாந்து போயிட்ட, ஏமாற்ற எல்லாரும் காசை கொடுக்கறதுனால தானே உனக்கு காசோட அருமை தெரியல பாபான்னாராம். அப்போ பாபா சொன்னாராம், ஷியாமா தாத்தியா எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது, நான் ஒரு ஃபக்கீர். ஆனால் இந்த 2 ஆட்டோட கதையை சொல்கிறேன் கேளுன்னாராம். ஒரு புது கதை, நமக்கும் இந்த கதைக்கும் தொடர்பு இருக்குது, சொல்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டிங்க போன ஜென்மால மனுஷ பிறவியோட இருந்தது. என் கூட இருந்து என் கூடவே உட்காரக்கூடிய பாக்கியம் அதுக்கு கிடைச்சிது. 2 பேரும் அண்ணன் தம்பியா இருந்தானுங்க. நல்லா தான் இருந்தது வாழ்க்கை. கடைசியில் என்னாச்சுன்னா, பெரியவன் சோம்பேறி, இளையவன் நல்லா உழைக்கக்கூடியவன். பெரியவன் இளையவனை பார்த்து பொறாமப்பட்டான். கடைசியில் என்னாச்சுன்னா, இளையவன் சேர்த்து வைத்த அத்தனையும் தான் அபகரிக்கணும்னு அண்ணங்காரன் நினைச்சான். கடைசியில் பெரியவன் இளையவனை கொல்றதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணா, எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. பயங்கரமான கோபத்தோட வெறியோட பெரியவன் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய பாறை எடுத்து தம்பி தலையில் போட்டான். உடனே என்னையே நீ அடிச்சிட்டியான்னு சொல்லி தம்பிக்காரன் எடுத்து ஒரு மம்புட்டி காம்பால் எடுத்து அண்ணனை அடித்தான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் இந்த 2 ஆடாக பிறந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அதனால தான் நான் வந்து தூக்கி கொஞ்சினேன், உங்களுக்கெல்லாம் இந்த விவகாரம் தெரியாது அப்படின்னாராம் பாபா. அப்போ பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கூட உட்காரக்கூடிய பாக்கியம் அந்த 2 இளைஞர்களுக்கு கிடைச்சிது.
மனுஷ பிறவி எடுத்து பாபா கூட உட்காரக்கூடிய பரம பாக்கியம், பரம்பொருளான சுவாமியினுடைய ஒரு சொரூபத்து பக்கத்தில் உட்கார்ந்து அவரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சும் தவற விட்டாங்க. பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி கிட்ட இருக்கோமே, அவர்கிட்ட இருந்து நம்ம எதை பெறணும், அவர் எதற்காக நமக்குள்ள நம்மளை தேடி வந்திருக்கார், எதுக்கு நம்மளை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார், நம்ம ஜென்மம் எடுத்ததனுடைய பிறவி பயனை கொடுக்கக்கூடிய பரமாத்ம ரூபமான குருநாதர் நம்ம கூட இருக்காரு. பிறவி பயனை நம்ம அடையணுங்கிறத ஒரு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு குருநாதர்கிட்ட பக்தி செய்யணும், குருபக்தி பண்ணணுன்ற ஒரு பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ நமக்கு வரணுங்கிறதையும் வேண்டிக் கொள்ளாமல் ஊதாரித்தனமாக பணம் காசு மேலேயே, அதாவது இந்த உலக ரீதியிலேயே பற்றுக்கொண்டு பாபா கூடவும் இருந்து கொண்டு கடைசியில் பிறந்த பயனும் போச்சு. என்னாச்சு? பிறந்த பிறவியினுடைய பயனும் போச்சு, வாழக்கூடிய வாழ்க்கையும் போச்சு. தேவையில்லாத காசு பணத்துக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. இறக்கப்பட்ட அந்த ஜீவன்கள் தான் மறுபிறவியில் ஆடுகளாக பிறந்தாங்க. அதே போல் பாம்பு தவளை, உங்கள் எல்லாருக்கும் இந்த கதையை நான் சொல்லி சொல்லி பல முறை சொல்லியிருக்கேன். பாம்பு தவளையா வந்தது யார்? வீரபத்ரப்பா சனபசப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சிவபக்த. சிவபக்தனுடைய கணவன் ஒரு பெரிய கஞ்சன், ஊரில் பெரிய ஆள். எல்லா மக்களும் சேர்ந்து அந்த பெரியாள் கஞ்சன் கிட்ட இந்த கோயிலை, சிவன் கோவிலுக்கு எப்படியாவது கட்டணுயான்னு சொல்லி பணங்காசை கொடுத்தா, அந்த பணங்காசை ஒன்றுமே செலவு பண்ணாமல் அத்தனை காசையும் ஆட்டைய போட்டார் அந்த கஞ்சன். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, மனைவியினுடைய கனவுல பெருமான் தோன்றி, உன்னால் எது முடியுமோ அதை செய், எனக்கு உன்னுடைய பக்தி தான் முக்கியம், உன் சக்திக்கு என்ன முடியுமோ செய்யின உடனே அந்த அம்மா எல்லா நகையும் எடுத்து போய் இவருக்கு தெரியாமலே வைக்கணும்னு நினச்சிது. கடைசியில் தெரிஞ்சே வைக்க போய் கட்டின கணவனே அந்த அந்த நகையை, தன் மனைவியினுடைய நகையை காசு கொடுத்து தானே வாங்கி டூப்ளிகேட்னு சொல்லக்கூடிய ஒரு விதவை பெண், அந்த பெண்ணுடைய நிலத்தை தவறுதலா சிவபெருமானுடைய சொத்துன்னு எழுத வச்சு, கடைசியில் என்னாச்சு? இடிமலை வந்து அந்த பிறவியிலேருந்து விமோச்சனம் கிடைச்சி மறுபிறவி உண்டாகுது. மறுபிறவியில் அந்த பெண் பக்த ஒரு பூசாரனுடைய மகளா பிறக்கிறா. அந்த கஞ்சன் காசியில் வீரபத்ரனா பிறக்கிறார். இந்த டுபிக்கின்கிற பொண்ணு இந்த பூசாரியினுடைய சிவன் கோயில வேலை பார்க்குற ஆளக இருக்கா. விதி 3 பேரையும் ஒன்று சேர்க்குது. அங்கேயும் சொத்து தகராறு ஏற்படுது. வீரபத்ரப்பான்னு சொல்லக்கூடிய அந்த காசிலேருந்து வந்த ஆளுக்கும் பூசாரினுடைய மகளான கௌரிக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த கல்யாணம் நடந்து நல்லா தான் இருக்கு வாழ்க்கை. கடைசியில் என்னாச்சுன்னா, டுபிக்கி போன ஜென்மால டுபிக்கியா இருந்தவ இந்த ஜென்மால சனபசபாவா வந்திருக்கான். ஸோ இந்த சனபசபாவுக்கும் வீரபத்ரபாவும் நேருக்கு நேர் பார்த்தாலே பழைய கர்மத்தினுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால, சண்டையும் பிடிப்புமா பொறாமையும் போட்டியாகவும் இருக்கிறதுனால சொத்து பிரச்சனை திரும்பவும் வருது. சிவபெருமானுடைய இந்த நிலத்தை விற்றா மொத்த சொத்து எனக்கு தான் வரணும்னு வீரபத்ரப்பா கேட்குறான். கொடுக்க முடியாதுன்னு கௌரி சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறார் கொடுக்கவே கூடாதுன்னு இந்த சனபசபாவும் சண்டை போடுறான். கடைசியில் குடும்பமே சண்டையாகிறது. வீரபத்ரப்பா பாம்பு மாதிரி சீர்றான். அந்த சனபசப்பா தவளை மாதிரி பயப்படுறான். கடைசியில் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா, அடுத்த பிறவி என்னாச்சு? சீர்னதுனால வீரபத்ரப்பா பாம்பாவும், பயந்து பயந்து நடுங்கினதுனால சனபசப்பா தவளையாவும் பிறந்தார். அப்படி நடுங்கும் பொழுது பாபா கிட்ட போய் அடைக்கலம் புந்துட்டார் அந்த சனபசப்பா. பாபா என்னை நீங்கள் தான் ரட்சிக்கணும்னு சொன்ன உடனே பாபா அந்த பிறவியில் வரம் கொடுத்தாராம். நீ கவலைப்படாத, உனக்கு ஆபத்துன்னு ஒன்றுனா நான் வந்து உன்னை ரட்சணை பண்ணுவேன்னாராம். அதே போல் பாபா இந்த பிறவியில், பாபா ஷிரடிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வயக்காட்டு ஓரமாக பாம்பு தவளையை பிடிச்சுன்னு இருக்கு. 12 நிமிஷத்தில் அந்த தவளையை முடுங்கிடும்ங்கிற வழிபோக்கன்னு சொல்கிறான். நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன், அந்த தவளையை நான் காப்பாற்றுறேன் பாருன்னு சொல்லி பாபா போகிறார். வீரபத்ரப்பா சனபசபா விட பொரியா இல்லையா, இந்த ஜென்மாவிலையுமா நீ இந்த மாதிரி இன்னும் வெறி கொண்டு இருக்க, தயவு பண்ணி சனபசபா விடுன்னாராம். விட்டார். அந்த மாதிரி இந்த லீலை எதுக்கு அப்படின்னா, ஜென்ம ஜென்மாவா நம்ம செய்த அந்த பாபா மேல கொண்ட பற்றுதலும் உண்மையான பக்தியும் தான். பாபா அந்த காட்டுக்குள்ள போய், வீரபத்ரப்பா இந்த பிறவியிலையுமா உனக்கு இந்த தேவையில்லாத காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம் 6 விதமான குணங்கள், இது ஏன் நீ வந்து கர்மா வந்து இன்னும் நீ அதிகமாக ஏற்றுக்கிட்டே போற, தயவு பண்ணி சனபசப்பாவை விட்டுடுன்ன உடனே
பாம்பு வந்து தவளை அப்படியே விட்டுடுச்சு. ஸோ அந்த மாதிரி பாபா எப்பயோ உறுதிப்பாடு கொடுத்தார், எப்பயோ உறுதி கொடுத்தார், அதை இன்னைக்கு வந்து காப்பாற்றினார் இல்லையா? அதை போல நிறைய பக்தர்கள், எண்ணற்ற பக்தர்களை பாபா ஷிரடிக்கு இழுத்தார். அத்தனை பக்தர்களையுமே வந்து பாபா ஒவ்வொரு ஜென்மாலையும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்ன்றது பரம சத்தியம். ஜிஜி நார்கேன்னு சொல்லக்கூடிய பக்தரை ஷியாமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் இந்த ஊர், இவர் இங்கிருந்து பிறந்தார், இவருடைய அம்மா அப்பா இப்படி அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். பாபா சொன்னாராம், நீ எனக்கு இவனை அறிமுகப்படுத்துறியான்னாராம். பாபா என்ன தெரியுமா சொன்னார்? 30 பிறவிகளாக இவனை நான் பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன்னாராம். 30 ஜென்மாவா ஜிஜி நார்கேனுடைய லைஃப்பில் நான் இருக்கேன் அப்படின்னாராம். அது மட்டும் இல்லை, புரந்தரேன்னு சொல்லக்கூடிய பக்தரை 7 நூற்றாண்டுகளாக எனக்கு அவனை நல்லா தெரியும், அவன் இல்லாமல் என்னால் ஒரு பருக்கையை வாயில் வைக்க முடியாதுன்னாராம் பாபா. அதை காட்டிலும் ராதா கிருஷ்ணமாயி அன்னையை பார்த்து பாபா நானா சாஹிப் சாந்தூர்கிட்ட சொல்கிறார், இவளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஆத்ம சம்பந்தமானது, சரீர சம்பந்தமானது இல்லைன்ட்டாராம். அந்த மாதிரி பாபான்னு சொல்லக்கூடிய சுவாமி, அவருடைய அனுகிரகம் இல்லாமல் அவர் நம்ம வாழ்க்கையில் வரல. நம்ம அவரை இன்னைக்கு வணங்குறோம், அவருடைய நாமங்களை பாடுறோம், அவருடைய திருவடியை வணங்குறோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பந்தம் இல்லாமல் இது எதுவுமே நடக்கலை. ஆகையினால் நிறைய விஷயங்கள் உண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பாபாவுடைய விஷயங்கள் அவ்வளோ இருக்குங்க, பாபாவோட விஷயங்கள் அவ்வளோ கொட்டி கிடக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்மா பத்தாது. ஆகையினால் இந்த சப்தாக 7 நாள் சப்தாக லீலா பாராயணத்தில் அடியனால் முடிஞ்ச அளவுக்கு பாபா அனுகிரகம் பண்ணதனுடைய ஒரு விளைவாக நிறைய விஷயங்களை குருநாதர் சொல்ல வைச்சார். நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடியனுக்கு உண்டு. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது, இதை நீங்கள் தொடரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. இது தொடரணும் அப்படின்றது மனதில் எண்ணம் உண்டு. ஆனால் சில காலகட்டங்கள் நமக்கு கொஞ்சம் கிடைக்கணும். ஸோ அதனால் நான் அதற்கான நேரம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நேரமும் சந்தர்ப்பம் ஏற்படுமானால் அடியன் தொடர்ந்து இதே போல் பாபாவினுடைய விஷயங்கள் அடியன் நிறைய சொல்லணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தையும் குருநாதருடைய அந்த திருவடியிலேயே அடியன் சமர்ப்பிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. நிறையா சொல்லணும், நிறையா கேட்கணும். ஏன்னா அவருடைய லீலைகளை கேட்க 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 நம்மளுடைய மனசு, புத்தி, செயல் எல்லாமே அவர்கிட்ட ஒடுங்கிடும். பக்தி, ஞானம், வைராக்கியத்தை அது தானாகவே கொடுத்துரும். இந்த உலகத்தை பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் இருக்கிறத நல்லா உணரலாம், அனுபவிக்கலாம். சரிங்களா? ஆகையினால் பாபாவுடைய அருளால், அடியேனால், குரு கிருப்பையினால் கிடைச்ச இந்த லீலைகளை உங்கள் எல்லாருடைய காதுகளுக்கும் மனசுக்கும் குருநாதர் கொடுக்க சொல்லி கொடுக்கப்பட்டது. எல்லாரும் கேட்டு அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். அடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது, தொடர்ந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. பாபாவுடைய சாயி சச்சரிதத்தையே அடுத்து அடியன் சொல்லணும்னு முயற்சி பண்ணி சில வீடியோஸ்லாம் எடுக்கணுன்ற மாதிரி இருக்கேன். பாபாவினுடைய பரம பக்தை ராதா கிருஷ்ணமாய் என்னுடைய வரலாறையும் இதே போல் ஃபுல்லாக சொல்லணுங்கிறதும் அடியனுடைய ஒரு எண்ணம். நிறைய எண்ணங்கள் உண்டு. அந்த எண்ணங்களை குரு கிருப்பையினால் அவர் கொடுத்தார் அப்படின்னா இந்த சேனல் வழியாக அடியை நிறைய சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றதையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு குரு பூர்ணிமா வைபவம். உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் அடியின் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சிவசித்த ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் குரு பூர்ணிமா அன்னைக்கு மத்தியான காலத்தில் அன்னதானம் பண்ணுறோம். நம்ம சேனல் சார்பாகவும் பார்க்கக்கூடிய உங்களுடைய சார்பாகவும். ஆகையினால அந்த அன்னதானமும் குருவுடைய கிருபை. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். குரு பூர்ணிமா தினத்தில் சாய்நாதருடைய அந்த
சொரூபத்தையே, அவருடைய லீலைகளையே, அவருடைய திருவடியையே சதா நினைக்கணும் அப்படின்றத வேண்டிக்கிறேன். முடிஞ்ச அளவு அந்தி காலத்தில் மாலை நேரத்தில் 21 தீபங்கள் போட்டு அந்த முக்கோண சைஸில் வரும், அதாவது 1 2 3 4 5 6 21 விளக்கு. நீங்கள் எந்த பாபா கோவில்களுக்கு போகிறீங்களோ அந்த பாபா கோவில்களில் நீங்கள் அவசியம் ஏற்றணும் குருவுடைய கிருப்பையினால். ரொம்ப சந்தோஷம். இடைவிடாமல் அந்த 7 நாள் வந்து எல்லாரும் கேட்டு அனுபவித்ததுக்கு. நிறையா சொல்லணும்னு இருக்குது, ஆனால் சந்தர்ப்பம் வந்து சரியாக கால அவகாசம் பத்தாததுனால என்னால் சொல்ல முடியல. பிறகு சின்ன சின்ன வீடியோவாவோ பெரிய பெரிய வீடியோவாவோ இல்லை சாயி சச்சிரன் என்ற தலைப்பிலையோ நிறைய சொல்கிறோம். எல்லாரும் கேட்டு அனுபவிக்கலான்றதையும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், அன்னை ஜெகத்மாதாவினுடைய அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதையும் பிரார்த்தனை செய்து கொண்டு நமஸ்கரிச்சுக்கிறேன். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத்மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய்.